அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சால்வ். அதாவது என்ன சொல்றோம்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus t minus e power minus 2t divided by t. சரிங்களா? into dt. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பேசிக் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of t equals to integral 0 to infinity e power minus st into function of t dt. இது பேசிக் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity f of t, அதாவது e power minus t minus e power minus 2t divided by t கொடுத்துருக்கோம் into dt கொடுத்துருக்கோம். அப்போ என்ன இல்லைன்னு பார்த்தா, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e power minus st கொடுத்துருக்கோம் இங்கே. அப்போ இங்கே e power minus st கொடுக்கல. அப்போ மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு e power minus st மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது e power minus 0t இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா எனி வேல்யூ பவர் 0, e பவர் 0 வேல்யூ என்னதுங்க 1. அப்போ 1 இருக்கிறதுனால அதை e பவர் மைனஸ் 0t இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணா என்ன கிடைக்குன்னு பார்த்தா, f of tன்ற பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, e பவர் மைனஸ் t மைனஸ் e பவர் மைனஸ் 2t by t இருக்கு. அதே சமயத்தில் எஸ்ன்ற பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. எஸ்ன்ற பிளேஸ்ல 0 இருக்கு. அப்போ என்ன மெயின் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, கிவன் ப்ராப்ளம் என்னதுன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் t மைனஸ் e பவர் மைனஸ் 2t by t. இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of tல எஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலாக என்ன போட சொல்றோம், 0 போட சொல்றோம். அதான் மெயின் பண்ணும் இல்லைங்களா? ஸோ எல் ஆஃப் f of tன்ற அந்த டெஃபினேஷன்ல எஸ்க்கு பதிலாக 0 போட சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ணணும், இந்த டேர்ம் L of f of t ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நவ் L of e பவர் மைனஸ் t மைனஸ் e பவர் மைனஸ் t by t இதை நான் எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of t டிவைடட் பை tன்ற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இந்த f of t by tனா நமக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேள்வி. இப்போ இந்த 1/t தூக்கணும்னா இன்டெக்ரல் ஓவர் s to infinity போகணும். இந்த 1/t தூக்கணும்னா இன்டெக்ரல் ஓவர் s to infinity L of f of t into ds இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு s. இது ஒரு ப்ராப்பர்ட்டி கேள்வி. சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகும், L of இன்டெக்ரல் 0 to infinity s to infinity இன்டெக்ரல் s to infinity. ஸோ L of f of t ஓட வேல்யூ என்னதுங்க, e பவர் மைனஸ் t மைனஸ் e பவர் மைனஸ் 2t, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் தான் f of t இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு s. ஸோ L of e பவர் t அண்ட் L of e பவர் மைனஸ் 2t ஃபைண்ட் பண்ணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் 8t இதுக்கான வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா 1 by s பிளஸ் ஏவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டேர்ம்ல ஏக்கான வேல்யூ 1, அனதர் டேர்ம்ல ஏக்கான வேல்யூ 2 கொடுத்துருக்கு. அதாவது ஒரு இடத்துல -1 இருக்கு, இன்னொரு இடத்துல -2 இருக்கு. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் +1 +2 போட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்குன்னு பார்த்தா, இன்டெக்ரல் s to infinity ஃபர்ஸ்ட் டேர்ம் e பவர் மைனஸ் t என்ன ஆகும், 1 by s பிளஸ் 1 ஆயிரும். 1 by s பிளஸ் 1. சரிங்களா? அடுத்த டேர்முக்கானது, அடுத்த டைம் மைனஸ் e பவர் மைனஸ் 2tக்கான வேல்யூ என்னதுங்க, 1 by s பிளஸ் 2 ஆயிடும். 1 by s plus 2 into ds integral with respect to ds. சரிங்களா? ஸோ நமக்கு 1 by s plus 2 இருக்கு. அதாவது என்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன ஃபார்முலானா இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x by f of x. அதாவது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா இமீடியட்டா நியூமரேட்டர் கிடைச்சது அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லலாம், log of denominator. அப்போ log of f of x போட்டுக்கலாம். ஸோ இங்கே s plus 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும்.
அதே மாதிரி s plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம லாக் போட்டுக்கலாம், டைரக்டாவே லாக் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு லாக் ஆஃப் s plus 1 மைனஸ் செகண்ட் டேர்முக்கு லாக் ஆஃப் s plus 2 கிடைக்கும். சரிங்களா, log of s plus 1 log of s plus 2. லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா s to infinity. ஸோ இன்னும் நமக்கு நல்லாவே தெரியும் லாக் ஃபார்முலா, அதாவது log a மைனஸ் log b இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்க, log a by bன்னு போட்டு இல்லைங்களா. log a மைனஸ் log b னா log a by b. ஸோ அந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தா log a. இப்போ log of நியூமரேட்டர்ல என்ன இருக்கு s plus 1 a by b s plus 2. லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா s to infinity. ஸோ டைரக்டா லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா எல்லாமே இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ பாசிபிளே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இதை சிம்பிளை பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்மளால சிம்பிளை பண்ணிக்க முடியும். ஸோ லாக் பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்றேன்னா ஒரு நியூமரேட்டர்ல எஸ் வெளியே எடுக்கிறேன். நியூமரேட்டர்ல எஸ் வெளியே எடுத்து என்ன ஆகும் 1 plus 1 by s ஆகும் இல்லைங்களா. அதாவது இந்த இடத்துல எஸ் வெளியே எடுக்கும், இந்த பிளேஸ்ல ஒரு எஸ் வெளியே எடுக்கிறேன். சிமிலர்லி கீழே ஒரு எஸ் வெளியே எடுக்கும். இப்போ மேல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 plus s ஆகும். கீழே ஒரு எஸ் வெளியே எடுத்து என்ன ஆகும் 1 plus 2 by s ஆகும். 1 plus 2 by s. ஸோ எல்லாத்துக்குமே சேர்ந்து அப்படி லிமிட் என்னதுங்க s to infinity. ஸோ இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை, இப்போ இந்த எஸ்ஸும் கட் பண்ணி இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தா அப்பர் லிமிட். ஸோ லாக் 1 plus 1 by infinity divided by 1 plus 2 by infinity. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ரீப்ளேஸ் எஸ்ஸுக்கு எஸ்ஏ தான் போடுறோம், அப்போ எந்த சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா. எஸ்ஸுக்கு எஸ்ஏ போட்டால் எந்த சேஞ்சும் ஆகாது. கீழே அதே மாதிரி 1 plus 2 by s. ஏன்னா எஸ்ஸுக்கு எஸ்ஏ போட்டால் ஒரு சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எனி வேல்யூ பை இன்ஃபினிட்டி, அதாவது 1 by infinity, அதாவது எனி வேல்யூ பை இன்ஃபினிட்டின்றது 0. சரிங்களா. அப்போ இந்த டைம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ இந்த டைம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ கடைசியா என்ன இருக்குன்னு பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லாக் மேலே 1 தான் இருக்கு, கீழே 1 தான் இருக்கு. அப்போ log 1 இருக்கு மைனஸ் இந்த பிளேஸ்ல இங்க மறுபடியும் என்ன பண்றோம் பழைய டேர்முக்கே மாத்திக்கணும். சரிங்களா. அப்போ பழைய டைம் மாத்தினா என்ன ஆயிருது 1 plus s ஆயிரும் by 2 plus s. 1 plus s by 2 plus s. அதை எல்சியம் எடுத்து என்ன ஆயிரும் s கட் ஆயிரும். இல்லை s plus 1 s plus 2 பழைய டைம் அப்படி எழுதினாலும் சந்தோஷம். சரிங்களா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் log 1ஓட வேல்யூ என்னதுங்க 0. ஏன்னா லாகோட வேல்யூ 2ல இருந்து ஆகும். log 1ஓட வேல்யூ 0. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா 0 ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆகும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா மைனஸ் லாக், பேலன்ஸ் ஃபைனலாக என்ன இருக்கு நம்ம கையில் மைனஸ் லாக் எஸ் பிளஸ் 1 பை எஸ் பிளஸ் 2. இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபார்முலா, லாக் பொறுத்தளவுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் லாக் ஏ டு தி பவர் பி இருந்துச்சுன்னா இதை பி லாக் ஏன்னு மாற்றி எழுதிக்க முடியும். சரிங்களா. இல்லை பி லாக் ஏ இருந்தா பி லாக் ஏ இருந்துச்சுன்னா ஏ டு தி பவர் பின்னு கூட மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இந்த என்டையர் பிராக்கெட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த என்டையர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற டைம் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த முன்னாடி இருக்கிற டைம் என்ன எடுத்துக்கிறேன் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி லாக் ஏ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்க பி லாக் ஏ இருந்துச்சுன்னா மாற்றி எழுதிக்கலாம். அதாவது லாக் ஏ டு தி பவர் பின்னு எழுதிக்கணும். ஏன்றது என்ன பின்றது என்ன -1. ஏன்றது இன்சைட் த பிராக்கெட் s plus 1 by s plus 2. சரிங்களா. ஸோ நமக்கு தெரியும் a இன்வர்ஸ், அதாவது a by b ஹோல் பவர் -1 இருந்துச்சுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். அதாவது b by a எழுதி a இன்வர்ஸ்னா 1 by a ரெசிப்ரோக்கல் எழுதி. அப்போ இங்கே டேர்ம் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் s plus 2 மேலே போயிடும் ரெசிப்ரோக்கல் இல்லையா, s plus 2 by s plus 1 ஆகும். ஸோ இது எதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா Laplace transform of e power minus t minus e power minus 2t by t யோட ஆன்சர். சரிங்களா. ஆனால் நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்கிறான்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா ஒரிஜினல் ப்ராப்ளம் integral 0 to infinity e power minus t minus e power minus 2t divided by t. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம். சரிங்களா. இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
e power minus t minus e power minus 2t divided by t. வரக்கூடிய ஆன்சர்ல x பதிலா என்ன போட சொல்றோம்? 0 போட சொல்றோம். x பதிலா 0 போட சொல்றோம். அப்ப இங்க என்ன கிடைக்கணும் எனக்கு? log of x plus 2 divided by x plus 1 வரக்கூடிய ஆன்சர்ல என்ன போட சொல்றோம்? x பதிலா 0 போட சொல்றோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் பார்த்தா x க்கு 0 போட என்ன ஆயிரும்? log நியூமரேட்டர்ல 0 plus 2 டினாமினேட்டர்ல 0 plus 1. இப்போ கடைசி என்ன கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா log 2 மட்டும் இருக்கு. So log 2, this is my answer. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.